ஹலோ गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா லியோ ஒரு படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஆயும் இன்னுமே அந்த படத்துக்கான அனல் பறக்கிற ஹைப் குறையில அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதாவது ஒரு இடத்துல கொழுந்து விட்டு நெருப்பு எரிஞ்சு அந்த நெருப்பே அமைஞ்சாலும் அந்த இடத்தை விட்டு சூடு இன்னும் போகல அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? அதே மாதிரி தான் லியோ மூவியோட அனல் இன்னுமே அடங்கலன்னு தான் சொல்லணும். ரைட், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா லியோ 2 வருமா வராதா அண்ட் லியோ 2 வரக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கு, இது வரைக்கும் லியோ 2 பத்தின இன்ஃபர்மேஷன், அந்த படத்தோட டைரக்டரா இருக்கட்டும் இல்ல அந்த படத்துல ஒர்க் பண்ணவங்களா இருக்கட்டும், யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே இந்த ஒரு சிங்கிள் வீடியோல பார்க்க போறோம். ரைட், ஒரு தாறுமாறான அட்வென்ச்சருக்கு நீங்க எல்லாருமே ரெடியா? ரெடினா மறக்காம அந்த லைக் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிட்டு என் கூட வாங்க. சோ என்ன பத்தி தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன், நான் தான் லோகேஷ். இந்த சேனல்ல மூவி அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூ, மூவி டீகோடிங் அப்படின்னு சொல்லி தந்துகிட்டு இருக்கோம். சோ இது எல்லாத்தையுமே டக்குன்னு மிஸ் பண்ணாம பார்க்க வேற என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் சொல்ல போறேன். பண்ணி விடுங்க. Leo Das. லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் 2019 கைதியில் ஆரம்பிச்சு விக்ரம்ல பில்டு பண்ணி இப்ப லியோ வரைக்கும் வந்து லீடு கொடுத்து நிப்பாட்டி இருக்க யூனிவர்ஸ் தான் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். 2022 தான் இந்த எல்சியூ ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப இருந்து இப்போ வரையும் எல்சியூ அப்படின்னு சொன்னாலே அதை பத்தின அப்டேட்ஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்கிற ஆளுங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. கார்த்தி, கமலஹாசன், சூர்யா, தளபதி விஜய் இவங்க எல்லாருமே இருக்க போற எல்சியூ ஃபியூச்சர் பிலிம்ஸை பத்தி நமக்கு நிறைய அப்டேட் கிடைச்சிருக்கு. 2023 எல்சியூ கனெக்டோட வந்த படம் தான் லியோ. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இந்த ஒரு படம் எல்சியூல வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கதற விட்ட ஒரு படம் தான் லியோ. இப்போ உங்களுக்கு ஏதாவது பப்ளிசிட்டி வேணும்னா லியோ பத்தி நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா கிடைச்சிரும். இந்த மாதிரி லியோ பத்தி பேசி பப்ளிசிட்டி தேடிட்டவங்க ரொம்ப பேரு. அந்த அளவுக்கு ஹைப்ல இருந்த படம்னு சொல்ல வரேன். அண்ட் ஃபைனலா லியோ எல்சியூக்குள்ளேயும் வந்துச்சு. எல்சியூல ஒரு சில கேரக்டர்ஸ், அது மட்டும் இல்லாம விக்ரம் கூட இந்த படத்துல கேமியோல வந்துட்டு போயிட்டாரு. எல்சியூ யூனிவர்ஸ் லியோ படத்துல இருந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருச்சுன்னு சொல்லலாம். இன்னுமே ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் எல்சியூல ஜாயின் ஆயிருச்சு. இது எல்லாமே ஓகேவா இருந்தாலும் படத்தோட ஃபிளாஷ்பேக் ஊத்திக்கிச்சுன்னு தான் சொல்லணும். ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பிளான் பண்ண ஃபிளாஷ்பேக் எடுக்க டைம் டியூரேஷன் பத்தலாம் கூட சொல்லலாம். இருந்தாலும் அந்த ஒரு ஃபிளாஷ்பேக்கை மிகப்பெரிய சஸ்பென்ஸோடய முடிச்சிருந்தாங்க. அந்த ஒரு ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி ரியலா ஃபேக்கான்னு. ஸோ இது எல்லாத்துக்குமே பதில் சொல்ற விதமா லியோ 2 இருக்கும் அப்படின்னு லோகி சொன்னதும் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. ரைட், இப்போ மேட்ருக்கு வரானே. லியோ படத்தோட கிளைமேக்ஸ்ல விக்ரம் வந்து லியோவை போன் கால் மூலமா கால் பண்ணி கூப்பிடுவாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அது ரியலாவே லியோவா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு வர சொல்லி மும்பைல இருந்து ஒரு ஆளை ரோலெக்ஸ் அமைச்சிருப்பாரு. சோ லியோவோட டீடைல்ஸ் இன்டைரக்டா ரோலெக்ஸ் கிட்ட போற மாதிரி தான் படத்தை முடிச்சிருப்பாங்க. இது வரைக்குமே எல்சியூ சூப்பராகவே போயிட்டு இருந்திருக்கு. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தளபதி அரசியல் போறேன் அப்படின்னு சொன்னதுதான் எல்லாருமே பயங்கரமான ஷாக். தளபதி 69 அப்புறம் நான் பெருசா மூவி நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சோ இப்ப எல்சியூல லியோ கேரக்டர் ஒரு கொஸ்டின் மார்க்கா போயிருச்சு. கரெக்டா? அண்ட் அது மட்டும் இல்லாம லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூல சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, இனி எல்சியூ சம்பந்தமா மூணே படம் தான் வரப்போகுதுன்னு. என்னென்ன படங்கள் பாத்தீங்கன்னா, கைதி 2, ரோலெக்ஸ், விக்ரம் 2, என் கேம். அப்ப லியோ 2 வருமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு லோகேஷ் என்ன சொன்னார்னா, விஜய் என்ன ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கலைன்னா கண்டிப்பா லியோ 2 நடந்திருக்கும். ஆனா இப்ப அவரு சம்மதிச்சா மட்டும்தான் லியோ 2 பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட 50-50 சான்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லியோ 2 இருக்கோ இல்லையோ, ஆனா எல்சியூ சம்பந்தமா வர படங்கள் எல்லாத்துலயுமே லியோ கேரக்டரோட ரெஃபரன்ஸ் இருக்கும், லியோ கேரக்டரும் இருக்கும். சோ லியோ 2 ஹேப்பனா இல்லையா அப்படின்னு சொல்லி கடைசியில சொல்றேன். அதுக்கு முன்னாடி கைதி 2ல எல்சியூ சம்பந்தமா இருக்கிற எல்லா கேரக்டருமே இருப்பாங்க, லியோவும் இருப்பாரு. ஆனா கொஞ்சம் லிமிட்டடான ஸ்பேஸ்ல மட்டும்தான். ரைட், இப்ப மெயின் மேட்டருக்கு வரனே. தளபதி அரசியல் போறேன் அப்படின்னு சொன்னது திடீர் முடிவு கிடையாது. பிகில் டைம்ல இருந்தே அவருடைய பேச்சுல ஒவ்வொரு ஹிண்டா நமக்கு கொடுத்துட்டே இருந்தாரு. சோ பக்கா கிரியேட்டர். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, 2023 ஜூன் மாசம் தான் நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த குழந்தைங்களுக்கு எல்லாமே பாராட்டு விழா மாதிரி ஒன்று நடந்தாங்க. கரெக்டா? அப்ப தளபதியோட லுக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லியோ 2 பிளாஷ்பேக்ல இருந்த லுக் தான் அந்த ஸ்டேஜ்லயுமே இருந்திருப்பாரு. கரெக்டா?
ஸோ அங்கே வச்சு இன்டெரக்டாக நான் அரசியல் போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல இருக்கிற ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லியோ எல்சிக்குள்ளே வரப்போகுது. அந்த கேரக்டருக்கான கண்டினியூட்டி இருக்குன்னு தெரியும். நம்ம அரசியல் போயிட்டாலும் அடுத்தடுத்த படங்களில் அக்ரிமெண்ட் படி கேமியோ பண்ணணும்னு தெரியும். இது எல்லாமே தெரிஞ்சும் தைரியமான அரசியல் போகிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு பின்னாடி ஒரு தெளிவான பிளான் இருக்கு. அந்த ஒரு பிளான் என்னன்னு லோகேஷ்க்கும் தெரியும். தளபதி அரசியல் போறாருன்னு தெரிஞ்சும் லியோவை எல்சிக்குள்ள கொண்டு வந்து லோகேஷ் வந்து ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்க மாட்டாரு. கரெக்டா? அடுத்தடுத்த கண்டினியூட்டி இருக்கிற மாதிரியும், அதாவது விக்ரம் கால் பண்ற மாதிரி, ரோலெக்ஸ்க்கு லியோ டீடைல்ஸ் போற மாதிரி, இப்படி எல்லாத்தையுமே காட்டியிருக்கவே மாட்டாங்க. கரெக்டா? ஸோ அவங்க எல்லாருமே தெளிவா பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அக்ரிமெண்ட் படின்னு சொன்னேன் இல்லையா, என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப பண்ற கேரக்டர் அடுத்தடுத்த சினிமாலையும் இந்த ஒரு கேரக்டர் வரும், உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கிட்டு தான் படத்தோட ஷூட்டிங்கே போயிருப்பாங்க. அதுக்கான ஒரு பிக்கெஸ்ட் ப்ரூஃப் இந்த ஒரு வீடியோல இருக்கு. கொஞ்சம் லென்த் தான் இருந்தாலும் நீங்க பார்த்துட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். இதோட முடியல, அடுத்து நான் பண்றதுல இதோட கனெக்ட், அதுக்கான ஒப்புதல்லாம் நீங்க அவசியம் பெற வேண்டியிருக்குல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஜய் அவர்கள்கிட்ட இதை நான் யூனிவர்ஸ்ல இன்க்ளூட் பண்றேன் அப்படின்னா, ஐ யூ ஓகே டு டூ ஆல் ஆஃப் திஸ் இன் தி ஃபியூச்சர்? இது அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு அண்ட் அவர் வந்து ஓகே நல்லா வாங்கி அப்படியே பண்ணு. இந்த நடிகர்கள் கூட எல்லாம் யூ ஆர் ஓகே வித் பீயிங் இன் தோஸ் ஃபிலிம்ஸ் அப்படின்னு. இப்போ என்னன்னா அங்கிருந்து ஆரம்பிச்சு இப்போ நான் அப்படியே ஒரு 4 ப்ரொடக்ஷன் கம்பெனி போனேன். ஆமா, எல்லார்கிட்டையும் ஓகேவா ஓகே வாங்கிட்டு என்ஓசி வாங்கிட்டு அந்த என்ஓசிஸ் எல்லாம் ஓகே பண்ணி, சும்மா எக்ஸாம்பிள் இப்போ கைதிலேருந்து வர சின்ன மியூசிக் யூஸ் பண்ணுறதுக்கு சாமிட்டு இருந்து வாங்கணும், அந்த லேபிள் ஓ லைக்வைஸ் ஐம் ஜஸ்ட் சேயிங். இது எப்படி ஃபிலிம்க்கு பண்ண வேண்டிய ஒரு எக்ஸசைஸா? இப்போ we just sorting it out things like 3 films in LCUங்கிறதுனால next film is it's a standalone film. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிற படங்களும் வந்து எல்சியூவில் வரப்போகிறதால I'm just thinking about இப்போ அது இது பண்ணுறோம், காப்பிரைட் பண்ணுறேங்க அந்த எல்சியூங்கிற விஷயத்த. ஒரு யுனைட்டடாக எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுசஸையும் ஒன்றா டைப் பண்ணிட்டு, ஸோ தட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் எனி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணுறதுக்கு. we are in talks, லைக் எல்லா ப்ரொடியூசர்ஸோடையுமே எனக்கு ஒரு நல்ல ரேப்போ இருக்கிறதால, லைக் ராஜ்குமார் ஜெம்ஸ் அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ், யஷாக்கம் சார், லலித் சார், இதெல்லாமே இருக்கிறதால, அண்ட் ஐ ஹாவ் மை ஓன் நியூ கம்பெனி இஸ் கமிங் இன். ஸோ இதில் மொத்தமும் எல்லாரும் ஒரே குடும்பமாக இருந்துட்டா, ஸோ தட் என்ஓசி ஒன் பி அ ப்ராப்ளம். இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுக்கு போகிறதுங்க. அண்ட் அட் த சேம் டைம் வி ஹேவ் அதர் பெனிஃபிட்ஸ் ஆல்சோ. இது எல்லாமே ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான். ஐம் ஜஸ்ட் சேயிங் பிகாஸ் ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் might be new for all those other people like who looking இந்த யூனிவர்ஸ் பற்றி கொண்டாடுறது. இதில் நம்ம இந்த கேரக்டர்ஸ்க்கான அவதார்ஸ் கொண்டு வரலாம். ஐ மீன் இதெல்லாம் வெளியில் மட்டுமே நடக்கக்கூடிய விஷயம், தமிழ் சினிமாவில் இல்லை. ஸோ சின்ன சின்ன ஆக்ஷன் ஃபிகர்ஸ்லேருந்து ஆரம்பித்து குட்டி குட்டி 10 பேஜ் காமிக் புக்ஸ் மாதிரி, அந்த சின்ன வயசில் நம்ம அந்த பிக் பபுளுக்கு கிராஃபிக் மாதிரி கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன விஷயம் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஒரு யுனைட்டடாக ப்ரொடக்ஷன் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா you are really involved in this LCU thing. Yes, right, very nice. ஸோ நான் அதனால தான் சொன்னேன், ஐ மீன் லைக் அது ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்குது, அது ஃபவுண்டேஷன் ஒரு நாள். நீங்கள் நினச்சிருந்தா இந்த கதைக்குள்ள யாரை வேணா கொண்டு வந்திருக்க முடியுமா? ஏன்னா எல்லாருமே அதுக்கு ஆசையாக தான் இருக்காங்க. இதில் யாருமே எகெயின்ஸ்டாக இல்லை, எல்லாரோட விருப்பத்தினால தான் இப்படி ஒன்று நடக்குது. எல்லாரும் இதில் லோகேஷ் கன்ஃபார்ம் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் சாருக்கு லியோ எல்சியூவில் வரது பூர்ண சம்மதம் தான். ஃபியூச்சர்லையும் எல்சியூ சொந்தமாக வந்து நடிச்சு தரக்கும் சம்மதம் தான். விஜய் சார் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லா ஆக்டர்ஸும், அதாவது சூர்யா, கார்த்திக், கமலஹாசன், இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஓகே வாங்கிட்டு தான் படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 3 ப்ரொடக்ஷன் கம்பெனி, ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ், ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல், 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ, இவங்க எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி இருந்து தான் எல்சியூவை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதை வச்சு பார்க்கும்போது என்ஓசி ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் எல்லா படத்தோடையும் மெயினான கேரக்டர்ஸ் மற்ற படத்தில் கேமியோ பண்ணாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கப்புறம் மியூசிக்குக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த ஒரு அக்ரிமெண்ட் வச்சு பார்க்கும்போது யார் வேணாலும் எந்த படத்தில் வேணாலும் கேமியோ பண்ணிட்டு போகலாம். அண்ட் பிஜிஎம்க்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரைட், இப்போ உங்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா ஆக்டர்ஸுமே ஓகே சொன்னனால தான் எல்சியூவே நடக்குது, தளபதி விஜயும் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜ் கொடுத்த இன்டர்வியூவில் எல்சியூ ப்ராஜெக்ட் பற்றி பேசியிருக்காரு, including Leo 2. So let's talk about the LCU, the Loki-verse. You know, there were so many theories, right? That after, so there's Kaithi, Vikram, Leo. I had a chance to work with Kamal sir immediately, so I made Vikram Pranol. When it comes to that universe thing, it is not just, as I said earlier, I just started it as a crossover film. When I started developing it in Vikram, I know there is a space for all the other characters. In last time in the roundtable where I said like I can do all the prequel sequel thing with the film. So that was quite exciting, and that idea was initially accepted and appreciated by everybody that I've known. So it just went through. The opening is like so good. Now it's on the structure like
only 3 films in that universe, and the rest 3 are the standalone films. So the 4th has to be the basement of the film, and the 5th is like has to be the next basement, and 6 has to be the pre-climax, and 7 or 8 should be the end. So with that, I get to do the immediate Kaidi 2, and then I want to do a Rolex standalone. So that's when I can do Vikram 2 and finish the entire universe. So the plan is next will be Kaiti 2, Yeah. then Rolex, then Vikram. Yeah. இவர் என்ன சொல்றாருன்னா விக்ரம்ல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சிச்சு. கரெக்டா? யூனிவர்ஸை பில்ட் பண்ணது விக்ரம்ல இருந்து தான். அந்த படத்துக்கு அப்புறம் தான் ப்ரீக்வல் சீக்வல் இப்படி எல்லாத்தையுமே யோசிச்சு வச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப கரண்ட்ல எல்சியூ சினிமாஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கைதி, விக்ரம், லியோ. எல்சியோட 4வது படம் அதாவது கைதி 2 எல்சியோட ஒரு பேஸ்மெண்டா இருக்கும். 5வது படமும் ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் தான். 6வது படம் தான் யூனிவர்ஸோட ப்ரீ கிளைமேக்ஸ். 7வது மூவியும் 8வது மூவியும் எல்சியூ யூனிவர்ஸோட கிளைமேக்ஸ் படங்கள். ஸோ இந்த 2 படத்துக்குமே இன்னுமே பேர் வைக்கல. யார் யார் இதுல நடிக்க போறாங்கன்னு சொல்லல. முக்கியமா இந்த ஒரு இன்டர்வியூல தான் விக்ரம் 2 எல்சியோட என்டிஎம்னு சொல்லாம ப்ரீ கிளைமேக்ஸ்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இருக்க 7, 8 கண்டிப்பா என்னால அடிச்சு சொல்ல முடியும். அந்த 7வது படத்துலயா இருக்கட்டும் இல்ல 8வது படத்துலயா இருக்கட்டும், இந்த 2ல ஏதாவது ஒரு படம் லியோ 2க்கான ஃபியூச்சர் இன்ஸ்டால்மெண்டா இருக்கலாம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன பாத்தீங்களா, தளபதி விஜய் கிட்டயும் சரி லோகி கிட்டயும் சரி இவங்க 2 பேர்த்துக்கிட்டயும் ஒரு தெளிவான பிளான் இருக்குன்னு சொல்லி எல்சியூ கிளைமேக்ஸ் மொத்தம் 2 படங்கள், அதுல ஒரு படம் கண்டிப்பா லியோ 2 தான் இருக்கும். ஏன்னா பம்படியா எல்சியூக்குள்ள லியோ கொண்டு வரப்படல. எல்சியூ படங்களோட எண்ட் கேமா லியோ 2 இருக்கணும்ன்ற பிளான் வச்சு தான் லியோ எல்சியூக்குள்ளேயே வந்துச்சு. அதை நான் சொல்லல, இப்ப லோக்கியே இன்டைரக்டா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. டைம் பார்த்தீங்கன்னா 4:43 ஆயிருச்சு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எல்லாம் ஒரு சப்ஸ்கிரைபருக்காக தான். தேங்க்யூ. அண்ட் மறக்காம லியோ 2 பத்தின கருத்துக்களை கமெண்ட் சொல்லிட்டு போங்கப்பா. அந்த யூனிவர்ஸில் சொல்லணுமா என்னன்னு சொல்லணுமான்னு தெரியல. லோகேஷ் ஸ்டில் ஃபீல்ஸ் விஜய் சார் தான் இதில் வந்து மோர் பவர்ஃபுல் வில்லன். ஓகே.